ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பகடைகள் கணக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு பகடை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். ஒன்று மேலே, இன்னொன்று கீழே இருக்கும். இன்னொன்று இந்த சைடில் ஒன்று இருக்கும், அதாவது இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடில் இருக்கும். மொத்தமாக ஒரு பக்கத்துக்கு 6 இருக்குது. இதில் வந்து கொஸ்டின் எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட்டில் கொடுக்கலாம், ஏபிசிடிங்கிற மாதிரி. இல்லைன்னா வந்து சிம்பிள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதிலே வந்து அந்த பகடைங்கிறது 2 முறை வந்து உருட்டப்படுகிறது, இல்லை 3 முறை உருட்டப்படுகிறது, 4 முறை, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மள்ட்ட கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 2 இமேஜோ 3 இமேஜோ கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த நம்பருக்கு வந்து ஆப்போசிட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா, எதுக்கு ஆப்போசிட் எதுங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து இதுக்கு காமனாக வச்சுக்கணும். இப்போ அந்த ஒரு 4ங்கிற நம்பர் இருக்குது மேலே. அப்போ அந்த 4ங்கிற நம்பரை நம்ம வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு போடணும். இப்போ இப்படி இருக்கா? இப்போ இந்த 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4ங்கிறது மேலே வரணும். அதாவது இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இதை நம்ம வந்து இப்போ ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது இது வந்து எப்படி மாறும்? இந்த 4ங்கிறது இங்கே போயிடும், இந்த 2ங்கிறது இதுக்கு பின்பக்கம் போயிடும். இப்போ மேலே இருக்குது, அதை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது 2ங்கிறது அந்த பக்கம் போயிடும் பின்பக்கம். ஸோ இந்த 3ங்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து இதை தான் ரொட்டேட் பண்ணுறோம்லே தவிர இந்த சைடில் ரொட்டேட் பண்ணலை. அப்போ இது மட்டும்தான் ஆகும், இந்த 2ங்கிறது அங்கே போயிடும். ஸோ இப்போ இதுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் பார்க்கும் பொழுது 4ங்கிறது மேலே வந்துருச்சு. ரைட் சைடில் 5 இருக்குது, இங்கேயும் ரைட் சைடில் 3 இருக்குது. அப்போ 2 நம்பர் சேம் சைடில் வர முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது வந்து இப்போதைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து முன்பக்கம் 6 இருக்குது, பின்பக்கம் வந்து இந்த 2ங்கிறது இருக்குது. இது நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணதுனால ரைட் சைடில் 3 5 சேமாகவே இருக்குது. அப்போ நம்ம அதை இன்னொரு திருப்பி ரொட்டேட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ரைட் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தோம்னா, மேலேயும் கீழேயும் மாறாது. ஓகேவா? சைடில் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணுறதுல மாறும். இப்போ அதே மாதிரி மேலே இருக்கும். இப்போ அந்த 3 நம்ம ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணும்போது இந்த 3ங்கிறது இதோட ஆப்போசிட் பக்கம் போயிடும். ஓகேவா? இதுக்கு பின்பக்கம் வந்து இந்த 3ங்கிற நம்பர் போயிடும். அதே மாதிரி இந்த 2ங்கிறது பின்னாடி இருக்கிறது இந்த சைடில் வந்துடும். ஓகேவா? நம்ம வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், இந்த 3ங்கிறது பின்னாடி போயிடுது. ஆல்ரெடி இதுக்கு ஆப்போசிட்டில் 2ங்கிறது இந்த சைடில் வந்துடுது. ஸோ இப்போ வந்து இதில் காமனாக உள்ள நம்பர் நம்ம எடுத்தது பார்த்தோம்னா 4. இப்போ இந்த ஒரு இதுக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ரிலேஷன் பார்க்குறோம். மேலே 4ங்கிறது சேமாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த 6 இந்த இருக்குது, இதோட ஆப்போசிட் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3ங்கிறது ஆப்போசிட். இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம், இந்த 3ங்கிறது இதுக்கு பின்னாடி போயிடுச்சு. அப்போ இந்த 6ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது 3. இந்த 2ங்கிறது இப்போ இந்த சைடில் இருக்கும். ஓகேவா? இந்த சைடில் இங்கே வந்து 5 இருக்குது. இது வந்து ரைட் சைடில் 5 இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இருக்குது. ஸோ இப்போ அந்த 5ம் 2ம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டு, இந்த 4ங்கிறது பொது. இதில் நம்மளால் கீழே உள்ள நம்பர் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அந்த நம்பர் பற்றி நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஏதாச்சும் ஒரு நம்பரை காமனாக வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். அந்த நம்பர்லாம் சேமாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த சம் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ அடுத்து இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சம் பார்க்குறோம். இப்போ வந்து இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து மேலேங்கிறது இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே இந்த 3ங்கிறது சைடில் இருக்குது. 3ம் 1ம் சைடில் உள்ளதில் இருக்குது. இது வந்து மேலே, இது கீழேங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே அதே மாதிரி 3 1 இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம இந்த 3க்கும் 1க்கும் ஆப்போசிட்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த 3ங்கிறது இருக்குது, இதோட ரைட்டில் இது இருக்குது, இங்கே அதே மாதிரி 3 இருக்குது, அதோட லெஃப்ட்டில் இந்த நம்பர் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது என்னென்னு பார்த்தோம்னா, 2ஓட ஆப்போசிட்டு 6ங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2மே சைடில் இருக்குது, இது மேலே இருக்குது, இது 2லேயுமே சைடில் இருக்குது. இப்போ இது நம்ம மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக கீழே தானே இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத வச்சு இந்த 2ஓட ஆப்போசிட்டு 6 அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக சொல்லலாம். இதில் வந்து மற்றபடி இதோட ஆப்போசிட்டோ இல்லை இந்த நம்பருடைய ஆப்போசிட்டோ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா மொத்தமாகவே இங்கே வந்து 2 நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இந்த இதில் நம்மளுக்கு ஒருவேளை இது மாதிரி கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 2உடைய ஆப்போசிட் எது, இல்லை 6உடைய ஆப்போசிட் எதுங்கிற மாதிரி தான் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அடுத்து இந்த ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும் பொழுது மேலே இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் மேலே 5 இருக்குது. ஸோ இது சைடில் 3 2 இருக்குது, இதுவும் சைடில் தான் 4 1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியுது மேலே நம்ம 5ங்கிற நம்பரை காமனாக வச்சுக்க போகிறோம். சைடில் இருக்க 3 2க்கு ஆப்போசிட் தான் இந்த 4 1. ஆனால் எதோட ஆப்போசிட் எதுங்கிறது நமக்கு இப்போ தெரியாது. அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்பர் இருக்குது, இதை வந்து இந்த சைடில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த சைடில் ரொட்டேட் பண்ணும்போது இது எப்படி மாறும்? மேலேங்கிறது அதே 5 தான் இருக்கும். இப்போ இந்த சைடில் ரொட்டேட் பண்ணும்போது இந்த 4ங்கிறது இங்கே போயிடும். ஓகே, இந்த 1ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டாக பின்னாடி போயிடும். இந்த 1ங்கிறது இதோடைய ஆப்போசிட்டாக பின்னாடி போயிடும். இப்போ இங்கே பார்க்கும்பொழுது மேலே 5 இருக்குது, மேலே 5 இருக்குது. ஓகே, இந்த சைடில் அதாவது இந்த பக்கத்தில் வந்து இந்த நம்பர் இருக்குது 3. ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து 1 அப்படிங்கிறது இருக்குது. ரைட் சைடில் 2ம் 4ம் சேமாக இருக்குது. அப்போ நம்மளால் இது வந்து என்ன பண்ண முடியாது, 2ம் சேம் நம்பரில் இருக்கிறதுனால இதில் வந்து எதோட ஆப்போசிட் எதுங்கிறது நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அடுத்து இதை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறோம்னா இந்த சைடில் மறுபடியும் இன்னொரு தரப்பும் இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு தரப்பு ரொட்டேட் பண்ணுறதுனால இது வந்து எப்படி மாறும், மேலே அதே 5 இருக்கும். இப்போ இன்னொரு ரொட்டேட் பண்ணும்போது இந்த 4ங்கிறது இதுக்கு பின்னாடி போயிடுமா, இந்த 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த இதில் பின்னாடி இருந்த 1ங்கிறது இந்த சைடில் வந்துடும். அதாவது லெஃப்ட் சைடில் 1 வந்துடும். இப்போ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கப்படி என்ன 3ங்கிறது முன்னாடி இருக்குது. இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணது மூலமாக 4ங்கிறது பின்னாடி போயிடும். அப்போ இந்த 3ம் 4ங்கிறது ஆப்போசிட். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இங்கே வந்து 2 இருக்குது. இது எப்படி இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த 1ங்கிறது இங்கே கிடையாது. இந்த 1ங்கிறது இதோடைய ஆப்போசிட் பின்னாடி இருந்தது. அது வந்து லெஃப்ட்டுக்கு வந்துட்டு இங்கே ரைட்டில் ஆல்ரெடி 2ங்கிறது இருக்குது. அப்போ இந்த 1உடைய ஆப்போசிட் தான் 2. இங்கே இந்த 5ங்கிறது காமனாக உள்ளது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்தா இந்த மாதிரி நம்ம ஓகே இது வந்து எப்படி ரொட்டேட் பண்ணால் சேம் நம்பர் ஏதோ ஒரு நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு மற்றதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்பொழுது கரெக்டாக எல்லா பக்கமும் அந்த நம்பர்லாம் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், 3 முறை உருட்டப்படுற பகடை. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ மேலே 3 இருக்குது. ஓகே, இந்த சைடில் 5 இருக்குது. அதாவது முன்பக்கத்தில் 5 இருக்குது, ரைட்டில் 1 இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பணும். இந்த மாதிரி திருப்புறது மூலமாக என்ன அது எப்படி ஆகும், இந்த 3ங்கிறது மேலே போயிடுமா, 3ங்கிறது மேலே போயிடும். இந்த 6ங்கிறது பின்பக்கம் போயிடும். ஓகே, இப்போ வந்து மேலே இருக்க 6ங்கிறது இந்த மாதிரி திருப்பும் பொழுது இந்த 3ங்கிறது மேலே வந்துடும், அந்த 6ங்கிறது பின்பக்கம் போயிடும், சைடில் உள்ள 1ங்கிறது அங்கே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சுட்டு மேலே 3 இருக்குது, முன்பக்கம் 5 இருக்குது, பின்பக்கம் 6 இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம். அது கூட இப்போ இந்த அடுத்து இருக்குல்ல ஒரு நம்பர் இருக்குல்ல 3வது, இதையும் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ அலைன் பண்ணணும். இப்போ அதை ஃபஸ்ட்டு எப்படி திருப்புறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி மேல் பக்கம் திருப்புறோம். மேல் பக்கம் இந்த மாதிரி திருப்பும் பொழுது இப்போ இது எப்படி மாறும், இப்போ இது எப்படி மாறும்னு பார்த்தோம்னா இந்த 3 மேலே போயிடும், இந்த 2ங்கிறது பின்பக்கம் போயிடும், இந்த 6ங்கிறது ரைட்டில் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது மேலே 3 ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இதில் நம்ம வந்து பின்பக்கம் 6 இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் பின்பக்கம் 2 வந்துட்டு, ரைட் சைடில் 1 இருக்குது, இங்கே ரைட் சைடில் 6 இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து கரெக்டான லைனுக்கு நம்ம இன்னும் கொண்டு வரல. இப்போ இதை வந்து ரைட் சைடில் ஓகே ரைட் சைடில் இந்த மாதிரி வந்து இப்போ இது பண்ணுறோம். ரைட் சைடில் இதை வந்து நம்ம இது பண்ணும்போது அதுக்கப்புறம் அது வந்து எப்படி மாறும்னு பார்த்தோம்னா இப்போ இதை வந்து நம்ம ரைட் சைடில் மாறும்போது இந்த 6ங்கிறது பின்னாடி போயிடும். ஓகேவா? மேலே 3 அப்படியே தான் இருக்கும், 6ங்கிறது பின்னாடி போயிடும், பின்னாடி இருந்த 2ங்கிறது இந்த லெஃப்ட்டில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இது மூலமாக நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருந்தோம் 6ங்கிறது பின்னாடி இருக்கிற மாதிரி, இங்கேயும் 6 பின்னாடி வந்துட்டு மேலே 3லேயும் காமனாக இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது, இங்கே ரைட் சைடில் எதுவுமே இல்லை, இப்போ இந்த ரைட் சைடில் இந்த 1. ஓகே, இதில் முன்பக்கம் 5 இருக்குது, இங்கேயும் முன்பக்கம் எதுவுமே கிடையாது, இப்போ முன்பக்கம் 5. ஓகேவா? இதுதான் அப்போ வந்து பின்பக்கங்கிறது 6 சேமாக இருக்குது,
ரைட் சைடில் 1 இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இருக்குது. அப்போ இந்த 1ம் 2ங்கிறது ஆப்போசிட், 3ங்கிறது காமனாக ஒரு நம்பர் வச்சுருந்தோம். இப்போ முன்பக்கம் 6 இருக்குது, அதாவது இப்போ வந்து முன்பக்கம் 5 இருக்குது, பின்பக்கம் 6 இருக்குது. அப்போ அது ரெண்டும் ஒரு ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படியா, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலமாக எல்லாம் சேம் பக்கம் வர்ற மாதிரி நம்ம அதை கொண்டுட்டு வரணும். அதை கொண்டு வந்து எது ஆப்போசிட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னாலே இது முடிஞ்சிடும். அடுத்து இன்னும் ஒன்று 4 இது உள்ளது பார்ப்போம். இப்போ இது மாதிரி 4 முறை வந்து உருட்டப்படுற பகடை இருந்துச்சுன்னா அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுலேயும் அது மாதிரி தான், ஏதோ ஒன்று வந்து காமனாக வச்சுக்கணும். இப்போ இதில் இந்த இருக்குல்ல, இதை வந்து நம்ம காமனாக வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுக்கு ஏற்ற மாதிரி மற்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ அலைன் பண்ணணும். முன்பக்கத்தில் 5 இருக்குது, மேலே 1 இருக்குது, ரைட் சைடில் 6 இருக்குது. ஓகேவா? இதுதான். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அலைன் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ இந்த 1ங்கிறது இங்கே மேலே இருக்குதா, அதே மாதிரி 1 வரணும்னா இதை இப்படி ரைட் சைடில் மேலே இந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லட்டும் போது என்ன ஆகிட்டோம்னா இது இந்த மாதிரி இதை சொல்லட்டும் போது இந்த இந்த 1ங்கிறது இங்கே வந்துடும் மேலே. ஓகேவா? 3 மேலே உள்ள 3 இந்த லெஃப்ட் சைடில் போயிடும். 5 இங்கே தான் இருக்கும், முன்னாடியும் பின்னாடியும் மாறாது, மேலே ரைட் லெஃப்ட்டு தான் மாறும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அலைன் பண்ணிட்டோம். அப்போ இதுபடி பார்க்கும் பொழுது ரைட் சைடில் 6 இருக்குது, லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, மேலே 1 இருக்குது, முன்னாடி 5 இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து 3ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, நம்ம அதில் 3ங்கிற நம்பரை இங்கே வச்சுருக்குறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து இப்போ அலைன் பண்ணணும். ஓகே, இது வந்து இப்போ இங்கே 3ங்கிறது ரைட் சைடில் இருக்குது, அதை நம்ம மேலேயும் கீழேயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, சைடில் தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? சைடில் ரொட்டேட் பண்ணணும். சைடில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இந்த 3ங்கிறது பின்னாடி போயிடும். ஓகேவா? இந்த 4ங்கிறது ரைட் சைடில் வந்துடும். நம்மளுக்கு இங்கே 3ங்கிறது லெஃப்ட் சைடில் தான் வரணும். அப்போ இப்போ உதாரணம் சொல்கிறேனே, இப்போ இதை ஃபஸ்ட் டைம் போடுறோம், ஃபஸ்ட் டைம் வந்து இதை ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ அதை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 4ங்கிறது ரைட்டில் வந்துடும், மேலே அதே 2 அப்படி தான் இருக்க போகுது. 4ங்கிறது இப்போ இங்கே வந்துடும் ரைட்டில், 3 ரைட்டில் உள்ள 3ங்கிறது பின்பக்கம் போயிடும். ஓகே, நம்ம இங்கே பார்த்துருக்கிறதோடி இந்த 3ங்கிறது லெஃப்ட் சைடில் வரணும். அப்போ இதை நம்ம வந்து இப்போ வந்து இந்த இருக்க பின்பக்கம் இருக்கா, இது இன்னொரு திருப்பம் நம்ம வந்து ரைட்டில் இது பண்ணணும். ரைட்டில் ரோல் பண்ணும்போது இப்போ எப்படி வரும் அது, இப்போ இந்த 3ங்கிறது பின்னாடி இருக்குது, இதை நம்ம மறுபடியும் ரைட்டில் ரோல் பண்ணும்போது இந்த 3ங்கிறது இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த 4 ரைட்டில் உள்ள 4ங்கிறது பின்னாடி போயிடும், மேலே 2 இருக்கும். ஓகே, இப்போ இதில் இந்த 3ங்கிறத நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம். 3ங்கிறத அலைன் பண்ணிட்டோம், மற்றபடி 2 4லாம் மாறலை, அது இருக்கட்டும். இப்போ இந்த 4ங்கிறது பின்னாடி இருக்குது, மேலே 2 இருக்குது, 3 லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ இதில் உள்ள மாதிரி இதில் 3 வந்து அலைன் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பின்னாடி இருக்குதா, இதை வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கம், ஓகேவா, கீழ்ப்பக்கம் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். கீழ்ப்பக்கம் ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து எப்படி மாறும், இதை கீழ்ப்பக்கம் ரொட்டேட் பண்ணும்பொழுது பின்னாடி உள்ளது கீழே வருமா, 4ங்கிறது கீழே வரும், இந்த 2ங்கிறது இங்கே பின்னாடி போயிடும், மேலே உள்ள 2ங்கிறது இப்படி சொல்லட்டும் பொழுது பின்னாடி போயிடும். 3ங்கிறது அதே லெஃப்ட்டில் தான் இருக்கும், ரைட்டு லெஃப்ட்டும் மாறாது, இது மட்டும்தான் மாறும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அலைன் பண்ண போகிறோம். இப்போ முன்பக்கம் 5 இருக்குது, பின்பக்கம் 2 இருக்குது, லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, இங்கேயும் லெஃப்ட் சைடில் 3 இருக்குது, கீழே 4 இருக்குது, மேலே 1 இருக்குது. ஓகேவா? மேலே இந்த 1 இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது 4, லெஃப்ட் சைடில் உள்ள 3ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது ரைட் சைடில் உள்ள 6. அதாவது முன்பக்கத்தில் உள்ள 5ல் உள்ள ஆப்போசிட்டு பின்பக்கத்தில் உள்ள 2. அப்போ இதுதான் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை எப்படி கொடுத்தாலுமே அது நம்ம இதில் வந்து ஏதோ ஒரு இதை காமனாக வச்சுக்கிட்டு, இப்போ நான் வந்து இந்த இடத்துல மேலே 1 அதை காமனாக வச்சு இதை 2ஐயும் கொண்டு வந்தேன்.
அடுத்து இந்த நம்பர் எடுத்தேன். இதை வந்து இங்கே நான் வந்து இந்த நம்பருங்கிறது லெஃப்ட்டில் இருக்குது 3, அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி அதை மாற்றினேன். அதை மாற்றி கொண்டு வந்தேன். இப்போ நம்ம இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, மேலே 2 இருக்குது 1 இருக்குது, ரெண்டுமே ஒரு இடத்துல வரக்கூடாது. அதனால் அதை வந்து அகைன் ரொட்டேட் பண்ணேன். இந்த 4 கீழே வந்துச்சு, மேலே உள்ளதுங்கிறது பின்பக்கம் போணுச்சு. இப்போ அதை அலைன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்துருச்சு. இதில் நம்ம இந்த ஒரு இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 3 வச்சே நம்மளால் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ கொஸ்டினில் எதுக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டாலுமே நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து 2 கொடுக்கலாம். எத்தனை முறை கொடுத்தாலும் நம்ம அதை வச்சு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடணும். ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும். நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பகடையின் 2 வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 1 அதோட எதிர்பக்கம் அமையும் எண் என்ன? ஓகே, இதில் மேலே 2 இருக்குது, இங்கேயும் மேலே 2 இருக்குது. சைடில் உள்ள நம்பர் தான் இது 4. இந்த 5க்கும் 1க்கும் ஆப்போசிட் தான் 3, 6ன்னு தெரியுது. அதை இதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு திருப்பம் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணோன்னா எப்படி மாறும்? மேலே அது 2 இருக்கும். இந்த 3ங்கிறது இப்போ ரைட் சைடில் வந்துடும். இந்த 6ங்கிறது பின்னாடி போயிடும். ஓகே, இங்கே ரைட் சைடில் ஆல்ரெடி நம்பர் இருக்குது, 1 இருக்குது. இங்கே 3 வரக்கூடாது. ஸோ இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணுறோம். இதை வந்து இன்னொரு டைம் அதே மாதிரி ரைட் சைடில் தான் ரொட்டேட் பண்ணுறோம். ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? மேலே அதே 3 இருக்கும். இப்போ இங்கே இந்த ரைட் சைடில் உள்ள 3ங்கிறது இதுக்கு பின்னாடி சைடு போயிடும். 6ங்கிறது லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது மேலே 2 இருக்குது, முன்பக்கம் 5 இருக்குது, பின்பக்கம் இருக்க நம்பர் 3. ரைட் சைடில் 1 இருக்குது, லெஃப்ட் சைடில் 6 இருக்குது. இப்போ கொஸ்டின் கேட்டிருக்குது என்னென்னா, 1ஓட ஆப்போசிட் எது? ரைட் சைடில் 1 இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது எது? 1ஓட ஆப்போசிட் 6 இருக்கா? அப்போ இந்த 6 தான் ஆன்சர். ஓகே, இது வந்து சம்மு ஃபஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுத்துருந்தா. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த சம் இருக்குது. ஒரு பகடை 3 முறை உருட்டப்படுகிறது. அப்போ 3 என்ற எண்ணின் எதிரே உள்ள எண் என்ன? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே ஒன்றும் பேனிக்காக வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி உள்ள நம்பர் வந்து கொஞ்சம் இதாக கட்டிருப்பாங்க பெருசாக. இது வந்து மேலே உள்ள நம்பர், இது வந்து ரைட் சைடு. அதை இங்கே கொஞ்சம் வந்து மேலே உள்ள நம்பரை கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்காங்க. இப்படி வச்சு போடலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது மேலே. அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணால் இந்த 3 இங்கே வர மாதிரி இப்படி நம்ம வந்து சொல்லிட்டோம். அப்படி பண்ணும்போது வந்து எப்படி மாறும்? இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 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 நம்பருங்கிறது இங்கே வரும். மேலே 3 வருது. இப்போ இங்கே உள்ள 4ங்கிறது இங்கே போயிடும், லெஃப்ட் சைடில் போயிடும். ஓகேவா? லெஃப்ட் சைடில் போயிடும். இப்போ நம்ம வந்து இது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, மேலே இருக்குது, முன்பக்கம் இருக்குது 1, ரைட் சைடில் 5 இருக்குது. இங்கே பார்க்கும்போது லெஃப்ட் சைடு 4 இருக்குது. ஓகே, ஆனால் முன்பக்கம் 2 இருக்குது. ஸோ இது 2 சேமாக வரக்கூடாதுல்ல. இதை வந்து லெஃப்ட் சைடில் நம்ம வந்து மறுபடியும் இது பண்ணுறோம். இதை வந்து லெஃப்ட் சைடில் மற்ற எப்படி மாறும்? இந்த லெஃப்ட் சைடில் பண்ணும்போது இந்த 2ங்கிறது இங்கே போய்டுமா? மேலே உள்ள 3 அப்படியே தான் இருக்கும். இந்த 2ங்கிறது முன்னாடி உள்ள 2ங்கிறது லெஃப்ட் சைடில் போயிடும். லெஃப்ட் சைடில் உள்ள 4ங்கிறது பின்னாடி போயிடும். ஓகே, பின்னாடி போயிடும். இப்போ வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுது? 3ங்கிற நம்பர் மேலே இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இருக்குது, ரைட் சைடில் 5 இருக்குது, முன்னாடி 1 இருக்குது, பின்னாடி 4 இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கும் பொழுது 5 ரைட்டுக்கும் லெஃப்ட்டும், ரைட்டு லெஃப்ட்டு. அப்போ இந்த 5ஓட ஆப்போசிட் அப்படிங்கிறது 2. ஓகே, இங்கே அதே மாதிரி முன்பக்கத்தில் 1, பின்னாடி 4, 1ஓட ஆப்போசிட்டு 4, மிச்சம் உள்ள 3 இருக்குது. கொஸ்டின் கேட்டது வந்து 3ஓட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தெரியுது? மற்ற எல்லாம் ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் 3 மேலைக்கு உள்ளதில் கீழே என்ன? அப்போ ஆப்ஷனில் பார்க்கும்போது 1 அப்படிங்கிறது 4க்கு ஆப்போசிட், 5 அப்படிங்கிறது 2க்கு ஆப்போசிட், 2ங்கிறது 5க்கு ஆப்போசிட், மிச்சம் உள்ளது 6 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? மிச்சம் உள்ள 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 6ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். 3ஓட ஆப்போசிட் அப்போ எதாக இருக்கும்? 6 இருக்கும். மொத்தம் வந்து 6 பக்கம் தானே. இங்கே 4 வந்துருச்சு, மிச்சம் 1 இருக்குது, அதோட ஆப்போசிட்டு 6. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி வந்து எத்தனை பகடை கொடுத்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணி அது மூலமாக ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு பிடிஎஃபை பின் பண்ணி வைக்கிறேன். அது சில சம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.